அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் கன்வல்யூஷன் தியரம் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஷின் இசட் இன்வர்ஸ் இசட் ஸ்கொயர் பை இசட் மைனஸ் ஒன் இசட் மைனஸ் த்ரீன்னு கொடுத்துருக்கோம். இது எப்படி சார் மாற்றி எழுதலான்னு கேட்டிங்கன்னா இசட் ஸ்கொயர் அப்படின்றது இசட் பை இசட் மைனஸ் ஒன்ன்ற ஒரு டேர்ம் ஆகும் இன்டூ இசட் பை இசட் மைனஸ் த்ரீன்ற ஒரு டேர்மாகவும் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இதை இன்னும் சிம்பிளா பிரிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா z இன்வர்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் z பை z மைனஸ் ஒன்னு இன்டூ z இன்வர்ஸ் z பை z மைனஸ் த்ரீயாவும் பிரிச்சுக்கலாம். ரெண்டு டேர்மை பிரிச்சுக்கலாம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் கன்வல்யூஷன் தியரம். ஸோ கன்வல்யூஷன் தியரம் என்ன சார் சொல்லுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா Z transform of any function f of n star g of n இருந்துச்சு அப்படின்னா இதை Z transform of first function into Z transform of second function of பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப இது எப்படி சார் பிரிக்கலாம்? நம்மளோட எக்ஸாம்பிள் எப்படி பிரிக்கலாம்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் Z by Z minus 1 இருக்கு, Z by Z minus 3 இருக்கு. நமக்கு நல்லாவே ஃபார்முலா தெரியும். Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் a பவர் n இருந்துச்சுன்னா ஆன்சர் Z by Z மைனஸ் a. சரிங்களா? இப்போ ஆன்சர் Z by Z மைனஸ் 1 இருக்கு. அப்போ நமக்கு என்ன சார் கிடைக்குன்னா 1 to the power n கிடைக்கும். ஏக்கு பதிலாக 1. செகண்ட் ஃபங்க்ஷனில் ஏக்கு பதில் என்ன சார் இருக்குன்னா 3 இருக்கு. அப்போ 3 to the power n. சரிங்களா? இது கன்வல்யூஷன் தியரத்துப்படி. அட் த சேம் டைம் definition of convolution என்ன சார் சொல்லுதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதாவது f of n star g of n f of n star g of n இருந்துச்சுன்னா summation k equals to 0 to n. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் n-க்கு பதிலாக k போடணும். செகண்ட் ஃபங்க்ஷன் n-க்கு பதிலாக n மைனஸ் k போடணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் n-க்கு பதிலாக k, செகண்ட் ஃபங்க்ஷன் n-க்கு பதிலாக n மைனஸ் k. ஸோ அந்த லாஜிக் படி அப்ளை பண்ண இந்த டேம் என்ன சார் ஆகும்னு கேட்டிங்கன்னா சம்மேஷன் k is equal to 0 to n. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் 1 to the power n. அப்போ 1 to the power n-க்கு பதிலாக என்ன சார் ஆகும்? k ஆயிரும். செகண்ட் ஃபங்க்ஷன் 3, n-க்கு பதிலாக என்ன போடணும்? n மைனஸ் k போடணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் n-க்கு பதிலாக k, செகண்ட் ஃபங்க்ஷன் n-க்கு பதிலாக n மைனஸ் k. ஸோ 1 to the power kன்றது என்ன சார்? வெரி சிம்பிள் 1 தான். சரிங்களா? 1 to the power anything 1 தான். அப்போ என்ன சார் ஆகும் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் k is equal to 0 to n. ஏன்னா 1 to the power any value 1 to the power any value அப்படின்றது 1 தான். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பிரச்சனையே கிடையாது. அப்போ 3 power n மைனஸ் கேவை 3 power n into 3 power மைனஸ் கேவை மாற்றிக்கலாம். அதாவது a பவர் m பிளஸ் n இருந்துச்சுன்னா இதை a பவர் m இன்டூ a பவர் n பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அதே சமயத்தில் a பவர் மைனஸ் m இருந்துச்சுன்னா அது டினாமினேட்டர் வரும்போது a பவர் பிளஸ் m கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ இந்த டைம் எப்படி சார் மாறும்னு கேட்டிங்கன்னா 3 பவர் nன்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஏன்னா கேக்கு தான் சார் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ 3 பவர் nன்றது ஒரு நம்பர் எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்போ சம்மேஷன் k is equal to 0 to n. 3 பவர் மைனஸ் k என்ன சார் பண்ணலாம்? 1/3 ஹோல் பவர் k கூட எடுத்துக்கலாம் சார். 1/3 ஹோல் பவர் k கூட எடுத்துக்கலாம். இப்போ கேக்கு வேல்யூ 0, 1, 2, 3 ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ 3 பவர் n டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். கேக்கு 0 ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா 1/3 ஹோல் பவர் 0 கிடைக்கும். கேக்கு 1 போட்டிங்கன்னா 1/3 ஹோல் பவர் 1. 2 ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா 1/3 ஹோல் ஸ்கொயர் plus etc etc etc. கேக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா 1/3 ஹோல் பவர் n கிடைக்கும். சரிங்களா? தென் எனி வேல்யூ பவர் 0 நமக்கு நல்லாவே தெரியும். எனி வேல்யூ பவர் 0ன்றது 1. அது சேம் டைம் ஆறுக்கான வேல்யூ 1/3ன்னு நானும் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ போடுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 3 பவர் n டிஸ்டர்ப் பண்ண முடியாது. எனி வேல்யூ பவர் 0 1, 1/3 ஆறுன்னு எடுத்திருக்கேன். அப்போ r ஸ்கொயர் plus etc 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 r to the power n. சரிங்களா? 1 plus r square etc
r to the power n. இது என்ன சார் கேட்டீங்கன்னா ஒரு ஜியோமெட்ரிக் சீரிஸ் 1 plus r plus r square plus etc. r power n என்றது ஒரு ஃபைனைட் சீரிஸ். இதுக்கு என்ன நேம் சொல்லுவோம்னா ஜியோமெட்ரிக் சீரிஸ்னு சொல்லுவோம். ஜியோமெட்ரிக் சீரிஸ். சரிங்களா? ஸோ இதனோட ஆன்சர் என்ன சார்னு கேட்டிங்கன்னா இங்கே r 1/3 இது லெஸ் தேன் 1. 1/3 கட்டாயம் லெஸ் தேன் 1. ஸோ லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுவோம் 1 மைனஸ் r பவர் n பிளஸ் 1 பை 1 மைனஸ் rன்னு போடுவோம். அதுவே கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா r பவர் n பிளஸ் 1 மைனஸ் 1 பை r மைனஸ் 1 போட்டுரும். சரிங்களா? அப்போ இது சப்ஸ்டிட் பண்ணுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க 3 பவர் n இதனோட வேல்யூ என்ன சார் 1 மைனஸ் r டு தி பவர் n பிளஸ் 1 பை 1 மைனஸ் 6. சரிங்களா? ஆறுக்கான வேல்யூ என்ன சார் 1/3. ஸோ 1 மைனஸ் ஆறுக்கான வேல்யூ 1/3. ஸோ 1/3 ஹோல் பவர் n பிளஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் 1/3. ஏன்னா ஆறுக்கான வேல்யூ 1/3. சரிங்களா? இப்போ சிம்பிளை பண்ணுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. மேல 3 பவர் என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ இந்த டைம் மாற்றி எழுதுனா என்ன ஆகும் 1 மைனஸ் 1/3 பவர் n பிளஸ் 1 ஆயிரும். 1/3 பவர் n பிளஸ் 1 ஆயிரும். சரிங்களா? இன்டூ இந்த டினாமினேட்டர் ஒர்க் பண்ணுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. டினாமினேட்டர் மட்டும் ஒர்க் பண்ணீங்கன்னா 1 மைனஸ் 1/3 அதாவது 1 மைனஸ் 1/3 என்ன ஆகும் 3 மைனஸ் 1/3 இல்லைன்னா என்ன பண்ணலாம் சார் 2/3 எழுதிக்கலாம். அப்போ டினாமினேட்டர் என்ன கிடைக்கும் 2/3 இருக்கும். ஸோ இந்த டினாமினேட்டர் மேலே போகும்போது என்ன ஆயிரும் தலைகீழாயிரும். அப்போ 3 பவர் n இருக்கும் ப்ராக்கெட்டுக்குள்ள மேலே எல்சிஎம் எடுத்து என்ன சார் இருக்கும் 3 பவர் n பிளஸ் 1 மைனஸ் 1 டிவைடட் பை 3 பவர் n பிளஸ் 1 இருக்கும். சரிங்களா? ஏன்னா இங்கே எல்சிஎம் எடுத்தா 3 பவர் n பிளஸ் 1 மைனஸ் 1 பை 3 பவர் n பிளஸ் 1. இந்த 2/3 மேலே போகும்போது என்ன சார் ஆகும் ரெசிப்ரோக்கல். அப்போ 3/2 ஆயிரும். 3/2. சரிங்களா? இப்போ ஸோ 3 பவர் n கொடுத்துருக்காங்களா இங்கே 3 பவர் n இருக்கு இங்கே 3 மட்டும் இருக்கு. அப்போ 3 மட்டும் இருக்காது சார் 3 பவர் 1 இருக்கும். அதை ஒர்க் பண்ண என்ன சார் கிடைக்கும் 3 பவர் n பிளஸ் 1 மாற்றிக்கலாம் இல்லைங்களா? இந்த 3 பவர் n-ஐயும் 3யும் சேர்த்து 3 பவர் n பிளஸ் 1 மாற்றிக்கலாம். ஆல்ரெடி கீழே என்ன சார் இருக்கு பை 2 இருக்கு. அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பவர் n பிளஸ் 1 மைனஸ் 1 டிவைடட் பை 3 பவர் n பிளஸ் 1 இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த 3 பவர் n பிளஸ் 1 3 பவர் n பிளஸ் 1 கட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபைனலாக என்ன சார் நம்ம கையில் இருக்குன்னு பாருங்க. ஃபைனலாக நம்ம கையில் என்ன இருக்கும் 3 பவர் n பிளஸ் 1 மைனஸ் 1 டிவைடட் பை 2 இருக்கும். சரிங்களா? இது எதனோட ஆன்சர் சார் கேட்டிங்கன்னா z இன்வர்ஸ் z ஸ்கொயர் டிவைடட் பை z மைனஸ் 1 இன்டூ z மைனஸ் 3க்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ 3 பவர் n பிளஸ் 1 மைனஸ் 1ன்றது 1 பவர் n பிளஸ் 1 எழுதலாம். எல்லாமே ஒன்று தான். இந்த 1 பவர் n பிளஸ் 1 எழுதினாலும் சரி 1 எழுதினாலும் சரி. ஏன்னா 1 to the power anything is 1. சரிங்களா? இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.